காலையில் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஹார்ட் ஒர்க்னா என்ன, ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, உடல் உழைப்பை வச்சு பணம் சம்பாரிச்சா ஹார்ட் ஒர்க்கு, அதாவது மூளையை வச்சு யூஸ் பண்ணி வேலை பண்ணாக்க ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, யாரும் நம்பாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி வேலை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க்கு. எல்லோரும் நம்புகிற விஷயத்தில் நம்ம போய்ட்டு அடுத்து வேலை பண்ணுறோன்னா அதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்குறேன். எப்படின்னா, யாரெல்லாம் ஃப்யூச்சரில் பெருசாக டெவலப் ஆக போகுது, இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு விஷயம் பெருசாக டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு துறையில் இன்றைக்கி இருந்து யார் வேலை பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா அவங்க போகிற பதில் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ரொம்ப புதுசு, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் பெரிய அளவு வளர்ச்சி இருக்கும், பெருசாக பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு புது கம்பெனியாக இருக்கலாம், இல்லைனா புது டெக்னாலஜி எதனா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு, இந்த ஃப்யூச்சர் நினச்சி வேலை பண்ணுற வேலை வந்து எல்லாருக்குமே ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் எல்லாருமே, நிறைய பேர் அது வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் தான் பெரிய வாழ்க்கையை அடங்கியிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. இன்றைக்கி பண்ணக்கூடிய வேலை ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பெருசாக டெவலப் ஆக போகுது, அது பெருசாக வளர போகுது. அந்த இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் வேலை பண்ணாங்களோ அவங்க ஸ்மார்ட் ஒர்க்ஸ், அவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதா அர்த்தம். இந்த ஹார்ட் ஒர்க்குன்றது என்னென்னா, ஏற்கனவே பல கோடி பேர் அந்த துறையில் வேலை பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நம்மளும் போய்ட்டு அந்த வேலை பண்ணுறோம் செய்கிறோன்னா அதுக்கு பேர் தான் ஹார்ட் ஒர்க்கு. இது வந்து ஈஸியாக கிடைக்காது. இது அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த ஒரு வாய்ப்பை கிடைக்கிறோம். நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், செய்யணும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போலீஸ் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து எளிமையாக கிடைக்கும். அந்த வாய்ப்பு எளிமையாக கிடைக்கும். அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்களே ஃபுட்டு கொடுப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் போக அவங்களோட லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பையனை வந்து போலீஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டு நீ படிக்கணும், கவர்மெண்ட் எல்லாம் வாங்கு அப்படிங்கிறது, இதெல்லாமே வந்துட்டு அப்போது பண்ணும்போது வந்து ஈஸியாக கிடச்சிருந்தாலும் அது ஸ்மார்ட்டாக வரைக்கணும். ஆனால் இன்றைக்கி அவங்க விட்ட வாய்ப்பு அவங்க பசங்களை பண்ணும்போது இன்றைக்கி நிறைய படிக்கணும், அதை பற்றி நிறைய கோர்ஸ் பண்ணணும், நிறைய ஃபீஸ் கொடுத்து படிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்க போகிறது வந்து ஏற்கனவே பல கோடி பேர் அந்த துறையில் வேலை பண்ணி போயிட்டுருப்பாங்க. அந்த துறையில் இவங்களும் ஒரு ஆளாக வந்து போயிட்டுருப்பாங்க. கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், எதனா ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம்லாம். இதெல்லாம் தான் வந்து ஹார்ட் ஒர்க்கு. ஸோ ஒரு விஷயம் புதுசாக வருது, அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, ஃப்யூச்சரில் இது பெருசாக டெவலப் ஆகுனா அந்த துறையில் யாரெல்லாம் வேலை பண்ணாங்களோ அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. எல்லாம் போன பாதியில் எல்லோரும் போய் சக்ஸஸ் ஆகிட்டு அது பின்னாடி நம்மளும் ஒரு ஆளாக போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து ஹார்ட் ஒர்க்கு. இதை தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் நான் டிஃப்ரென்ஸாக இதை தான் நான் பார்க்குறேன்.